இந்த வாரம் யார் எவிக்டா வெளியே போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்வதி அண்ட் கமருதீனுக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புவாங்களா மாட்டாங்களா? இந்த ஒரு இஷ்யூக்கு ரெட் கார்டு கொடுக்காம இவங்க விட்டாங்க அப்படின்னா ரெட் கார்டுன்னு ஒன்று வச்சிருக்கிறதுக்கு பேசாம அதை கிழிச்சு தூக்கி தூரமா போட்டுடலாம். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆனதே கமருதீனால தான். கமருதீன் சாண்ட்ராவை பார்த்து ஸ்கேம்ரா அப்படின்னு ஒரு பட்ட பேர் வைக்கிறாங்க. சாண்ட்ராவும் திருப்பி கமருதீனை பார்த்து அப்பன்னா நீ கமருதீன் கிடையாது காமருதீன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பேர் வைக்கிறாங்க. இது 100% கரெக்டான ஒரு பேர் இருந்தாலும் அதை ஒரு பர்சனாக கமருதீனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றப்ப இதை ஸ்டார்ட் பண்ணதே நீங்கள் தான். ஆனால் இப்போ அவருக்கு ஐயோ நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதை தாங்கவே முடியாமல் என்னெல்லாம் சொல்லி அந்த அம்மாவை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து புருஷன்லேருந்து உன் புருஷனுக்கு 4 காதல் இருந்தது, உன் குழந்தைங்களை நீ கரெக்டாக வளர்த்துருந்தியா, உங்கள் அம்மா உன்னை கரெக்டாக வளர்த்துருந்தாங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஹார்ஷாக பேச முடியுமோ அவ்வளோ ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கண்ட மெனிக்க பேசி விட்டாரு. இது ஒரு பப்ளிக் ஷோ மாதிரியே இல்லை பார்க்கறதுக்கு. இது ஒரு பப்ளிக்காக பார்ப்பாங்க, கிட்ஸ்லேருந்து 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாருமே இந்த ஷோ பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கேவலமான சீப்பான பிஹேவியர் மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருமே சேர்ந்து இதுக்கு மேலே அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னே நமக்கு தெரியல, ஸோ ஃபைனல் ஆப்ஷனாக தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி காரை ஓப்பன் பண்ணி போட்டு தள்ளுறாங்க. ஒரு தள்ளு அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி ரொம்ப இதுவாக அப்படியே துடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு டக்குன்னு சபரி அண்ட் வினோத் விக்ரம் கேமாவது என்னமாவது ஒருத்தவங்க துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேம்லேருந்து கீழே இறங்கி ஓடி போய் தூக்குறாங்க. சபரிலாம் உள்ளே இருந்திருந்தாருன்னா அவர் தான் டிடிஎஃபோட வின்னரே. அவரே எதையுமே பொருட்படுத்தாமல் வேகமாக போய் ஐயோ ஒருத்தவங்க துடிக்கிறாங்களேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்தும் உள்ளேருந்து சடசடன்னு ஆளுங்கள்லாம் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சொல்கிறாங்க அவ்வளோ ஆஷாலாம் நாங்கள் தள்ள நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிஹேவியரு. இவங்களுக்கு இப்போ வரைக்கும் பிஆர் டீம்னு ஒன்று வெளியே இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஆடியன்ஸும் இவங்களை கேமர், இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவங்களுக்கு இவங்க வச்சிருக்க பேர் கேமர் ப்ரோமோதி. இவங்க 2 பேர்னால தான் இந்த ஷோவே ரன் ஆகுது. இவ்வளோ கேவலமான பிஹேவியர்னால ஒரு ஷோ ரன் ஆகுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஷோ ரன் ஆகவே வேணாம். ஏன்னா இந்த ஷோ ஆல்ரெடி பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சீப்பஸ்ட் பிஹேவியர்லாம் வச்சு தான் இதுக்கு ஒரு டிஆர்பி வருதுன்னா தயவு செஞ்சு அந்த டிஆர்பியே வேண்டாம். இந்த ஒரு இஷ்யூக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த கார்டு வச்சுக்கிறதுக்கே கிழிச்சு தூக்கி தூரமாக பேசிடலாம். இல்லை இது இருக்கட்டும், இவங்க இதுக்கப்புறம் பிரஜன் வருவார், ஸோ பிரஜன் வெர்சஸ் கமருதீன் பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும், டிஆர்பி பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு டெலிவிஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.